வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி சமோசா பண்ண போகிறேன். அதுக்கு அரை கிலோ மைதா எடுத்துருக்கேன். ஒரு பேக்கெட், அரை கிலோ பேக்கெட். கால் டீஸ்பூன் ஓமம், அரை டீஸ்பூன் சால்ட்டு, நெய் 2 ஸ்பூன், நல்லா ஒன்றா கலக்கணும். சால்ட்டு, நெய் எல்லாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும், பூரி மாவு மாதிரி. ஒரு 1 ஹவர் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். சமோசாவுக்கு உள்ள மசாலா பண்ணுறதுக்கு ஒரு 10 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு, குக்கரில் வேக வச்சு உரித்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு போடுறேன். ஆயில் சூடாகிட்டு கடுகு போடுறேன். ஜீரகம், சோம்பு சின்ன ஸ்பூனால் அரை டீஸ்பூன் போட்ட அப்புறம் கிடக்கும். மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க போடுறேன். மஞ்சள் பொடி கொஞ்சம் போடுறேன். தனியா பொடி 1 டீஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர், க்ரீன் சில்லி ஒரு 4 பொடி பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், வேக வச்ச பட்டாணி, கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது சின்ன டீஸ்பூன், 2 போட்டாக்கா 1 ஆகும். கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போடுறேன். உருளைக்கிழங்கு வேகும் போதே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் போடலை, இன்னும் கொஞ்சம் போட்டேன். இந்த மைதா மாவு பிசைஞ்சு 1 ஹவர் ஆயிடுத்து. நல்லா ஊறி எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக ஒரு சப்பாத்தி அளவுக்கு இட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். இந்தமாரி கெட்டியாக பிசைஞ்சு மெல்லிசாக திரட்டணும். சூடாக இருக்குது. இப்போ அதில் போடுறேன். லேசாக போட்டு எடுத்துடணும். இப்போ பபிள்ஸ் வருது. இப்போ திருப்பி போடுறேன். இப்படி ஸ்டிஃபாக இருந்தால் ஈஸியாக நம்மளுக்கு மடிக்கவும் முடியும், முறுமுறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். 2 டீஸ்பூன் மைதா போட்டு இப்படி பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன், அது ஓரமெல்லாம் ஒட்டுறதுக்கு. இப்போ இது எப்படி கட் பண்ணி எப்படி இடலான்னு பார்ப்போம். இப்போ தோசைக்கல் போட்டதுனால இவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. இந்த மைதா பேஸ்ட்டை இந்த ஓரத்தில் ஒட்டிக்கிறேன். இந்தமாரி கோன் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதுலேயும் இந்த மைதா பேஸ்ட் ஒட்டணும். ஆயில் சூடாகிடுத்து. ஒவ்வொரு சமோசாவை போடுறேன். எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது,
மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். சுவையான சமோசா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.